நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அக்கேஷியா அவுரிகலிஃபார்மிஸ். இது வந்து ஒரு கருவேல மரம் இனத்தை வந்து சார்ந்தது. ஸோ இதோட தாயகம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூ கினியா அங்கேருந்து வந்து கொண்டுட்டு வர பார்த்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்ச்சில் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ட்ரீ. இதுலேருந்து இந்த ரெசின் எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட வேரில் வந்து வேர் முடிச்சுகள் வந்து இருக்கும். ஸோ வேர் முடிச்சுகள் பிராடி ரைசோபியம்னு சொல்லுவாங்க. ஸோ ரைசோபியம் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா வந்து மண்ணில் தயசத்தை வந்து எடுத்துக்கிட்டு வரக்கூடிய தன்மை கொண்டது. இதோட ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதோட பூக்கள் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதோட பூக்கள் வந்து பாருங்கள், இதான் வந்து அந்த அக்கேஷியாவோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ பூக்கள் வந்து இப்படி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆர்ச்சர்டாக வந்து இருக்கலாம். பழங்கள் வந்து இப்படி வந்து காய்க்கும். அக்கேஷியா அவுரிகலிஃபார்மிஸோட பழங்கள்ன்றது வந்து இப்படி இருக்கும். பூ வந்து பூத்து பழங்கள் வந்து இப்படி இருக்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் மர பொம்மைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த அக்கேஷியா அவுரிகலிஃபார்மிஸ்ன்றது வந்து பயன்படுத்தப்படுது. தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து கத்தி சவுக்கு அப்படின்ற இன்னொரு பெயரும் வந்து இந்த அக்கேஷியா வந்து கொண்டு கிட்டத்தட்ட 30 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ கத்தி சவுக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் வந்து பாருங்கள். இப்போ சவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம் நம்ம. கிட்டத்தட்ட அந்த அப்பியரன்ஸுன்றது வந்து சவுக்கு கூட ஒத்து போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிளாட்டாக தான் வந்து போட்டிருக்காங்க. இதில் மேபி கைவிட்டுருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்யூச்சரில் வந்து ரகங்களை வந்து வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதோட இன்னொரு பெயர் வந்துட்டிங்கன்னா வந்து கத்தி சவுக்கு. அறிவியல் பூர்வமான பெயர் வந்து அக்கேஷியா அவுரிகலிஃபார்மிஸ். ஓகே.